நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆர்சி சீரிஸ் சர்க்யூட். இதோட சர்க்யூட் டயக்ராம் இது தான். இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இ, ஒரு ஸ்விட்ச் இருக்குது, அப்புறம் ஒரு ரெசிஸ்டர் ஆர், கெப்பாசிட்டன்ஸ் வித் கெப்பாசிட்டர் சி. ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் வி சஃபிக்ஸ் ஆர், கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் வி சஃபிக்ஸ் சி. இப்போது சப்ளை ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே சார்ஜிங் கரண்ட் வந்து இனிஷியலாக மேக்ஸிமம் லெவலில் இருக்கும், அப்புறம் கிராஜுவலாக ஜீரோக்கு வரும். அதே மாதிரி கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் ஜீரோவாக இருக்கும், அப்புறம் கிராஜுவலாக மேக்ஸிமம் லெவலுக்கு க்ரோ ஆகும். இது இண்டக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இதுக்கு எப்படி இது எழுதலாம் அப்படின்னா, இந்த சர்க்யூட்க்கு ஃபஸ்ட்டு நம்ம கேவிஎல் எழுதணும். அது என்னென்னா வோல்டேஜ் இ ஈக்குவல் டு வி சஃபிக்ஸ் ஆர் ப்ளஸ் வி சஃபிக்ஸ் சி. விஆர் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆர். ஐங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ். ஸோ ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் வந்து விசி ஈக்குவல் டு கியூ பை சி. அப்போது இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஐக்கு பதிலாக டிக்யூ பை டிடி ப்ளஸ் விசிக்கு பதிலாக கியூ பை சி. அப்போ போத் சைட்ஸ் டிவைட் பை ஆர் பண்ணோம் அப்படின்னா இ பை ஆர் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி ப்ளஸ் கியூ பை ஆர் இன்ட்டு சி. இப்போது ரெண்டு சைடும் மல்டிப்ளை பை டிடி பண்ணோம் அப்படின்னா இ பை ஆர் இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி இன்ட்டு டிடி ப்ளஸ் கியூ பை ஆர்சி இன்ட்டு டிடி. இதை சால்வ் பண்ணி நம்மளுக்கு வர ஈக்குவேஷன் இ பை ஆர் மைனஸ் கியூ பை ஆர்சி காமனாக இருக்கும் இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டிக்யூ. டிக்யூ டேர்ம்ஸ் ஒரு சைடு எடுத்துக்கிறோம். அப்போ டிக்யூ பை இ பை ஆர் மைனஸ் கியூ பை ஆர்சி ஈக்குவல் டு டிடி. இப்போது இதுக்கு இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஆர்சி இன்ட்டு லான் ஆஃப் இ பை ஆர் மைனஸ் கியூ பை ஆர்சி ஈக்குவல் டு டி ப்ளஸ் கேங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போது அட் டைம் டி ஈக்குவல் டு 0 வந்து சார்ஜ் வந்து 0. அப்புறம் அப்படின்னா கே இதை வந்து நம்ம முன்னாடி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ண ஈக்குவேஷனில் கே ஈக்குவல் டு மைனஸ் ஆர்சி இன்ட்டு லான் ஆஃப் இ பை ஆர். இதை நம்ம அதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கேக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் கே இருக்குல்லையே அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் ஆர்சி இன்ட்டு லான் ஆஃப் இ பை ஆர் மைனஸ் கியூ பை ஆர்சி ஈக்குவல் டு டி. கேக்கு பதிலாக அதோட சால்வ் பண்ணியிருக்கிற ஈக்குவேஷன் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டி மைனஸ் ஆர்சி இன்ட்டு லான் ஆஃப் இ பை ஆர். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். அதாவது லான் ஆஃப் இ பை ஆர் மைனஸ் கியூ பை ஆர்சி டிவைடட் பை இ பை ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஆர்சி. இப்போது ரெண்டு சைடும் லான் போனோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்போனன்ட் எடுக்கணும். அப்புறம் இ பை ஆர் மைனஸ் கியூ பை ஆர்சி டிவைட் பை இ. கீழே இருக்கிற ஆர் வந்து மேலே போய்டும். ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி பை ஆர் இன்ட்டு சி. இதை இப்போ நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இ ஆர் பை ஆர் மைனஸ் கியூ ஆர் பை ஆர்சி ஈக்குவல் டு கீழே இருக்கிற இ ரைட் சைடுக்கு போய்டும். இ இன்ட்டு இ பவர் மைனஸ் டி பை ஆர் இன்ட்டு சி. இதை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு கியூ பை சி ஈக்குவல் டு இ மைனஸ் இ இன்ட்டு இ பவர் மைனஸ் டி பை ஆர்சி. அப்போ கியூ பை சிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கெப்பாசிட்டன்ஸோட வோல்டேஜ். அப்போ விசி ஈக்குவல் டு இ காமனாக எடுத்துட்டோம் இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை ஆர் இன்ட்டு சி. இப்போது ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விஆர் ஈக்குவல் டு இ டோட்டல் வோல்டேஜ் இ மைனஸ் கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் விசி. அப்போது விஆர் ஈக்குவல் டு இ மைனஸ் விசிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இ ப்ளஸ் இ இன்ட்டு இ பவர் மைனஸ் டி பை ஆர்சி. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இதுதான் ஈக்குவேஷனாக வரும். விஆர் ஈக்குவல் டு அப்போ இ இன்ட்டு இ பவர் மைனஸ் டி பை ஆர்சி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது ஐங்கிறது என்ன, ஐ ஈக்குவல் டு வி சஃபிக்ஸ் ஆர் பை ஆர். ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு விஆர் நம்மளுக்கு போன ஈக்குவேஷனில் கிடச்சிருக்கிறது டிவைடட் பை ஆர். இதில் வந்து ஆர்சிங்கிறது டவ் டைம் கான்ஸ்டன்ட். அப்போ ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் இன்ட்டு இ பவர் மைனஸ் டி பை டவ். இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்டெப் இன்புட் சிக்னல். இனி நம்ம அடுத்தது இம்பல்ஸ் இன்புட் கொடுத்து எப்படி வந்து நமக்கு அவுட்புட் வருதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து இம்பல்ஸ் இன்புட்டில் ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் சர்க்யூட்டு. வோல்டேஜ் ஸ்விட்சு, ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர். ஃப்ரீக்வன்சி ஈக்குவலண்ட்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் சிங்கிறத 1 பை எஸ் இன்டூ சி. வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் வந்து வி சஃபிக்ஸ் ஆர் ஆஃப் எஸ். வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் வந்து வி சஃபிக்ஸ் சி ஆஃப் எஸ். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் கேபிட்டல் ஐ ஆஃப் எஸ். இப்போது கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ்க்கு நம்ம பொட்டன்ஷியல் டிவைடர் ரூல் அப்ளை பண்ணுறோம். வி சஃபிக்ஸ் சி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் வி இன்ட்டு 1 by S into C capacitance divided by R plus
1/s into c. அப்புறம் அதை வந்து சால்வ் பண்ணுறோம். v into 1/s into c equal to s into rc plus 1 divided by sc. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு வெளியில் காமனாக எடுத்துடணும். ஏன்னா எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்கணும் எப்பயுமே. v into 1/rc into s plus 1/r into c. அப்போ vc of s நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? v/rc into 1/s plus 1/rc. இப்போது இதுக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம் அப்படின்னா L inverse of v suffix c of s equal to L inverse of v/rc into 1/s plus 1/rc. அதோட ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னா vc of t equal to v/rc constant into அதை மெயின்டிகிரேட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா e power minus t/rcன்னு கிடைக்கும். இப்போ v suffix c of t equal to v/τ into e power minus t/τ. τ equal to rc, அது வந்து டைம் கான்ஸ்டன்ட். அப்போது i of t எப்படி எழுதலாம்? i of t equal to c into d v suffix c of t divided by dt. அப்போது நம்ம vc of t கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது அதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம் நம்மளுக்கு அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து i of t கிடைக்கும். i of t equal to minus v/r into τ into e power minus t/τ. அப்போ டோட்டல் வோல்டேஜ் del v of t equal to v r of t ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் ப்ளஸ் கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் v suffix c of t. அப்போ இதுலேருந்து v r of t எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா v r of t equal to del suffix v of t minus v suffix c of t. இப்போது இதில் v suffix c of t சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா v r of t equal to del v of t minus v/τ into e power minus t/τ. அப்போ நம்மளுக்கு கரண்ட் இதுலேருந்து கிடைக்கணும்னா current I equal to v/r into del v of t minus 1/rc into e power minus t/τ. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபார் இம்பல்ஸ் இன்புட் சிக்னல். இந்த டெரிவேஷனில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.